வணக்கம், இது உங்கள் ஏஆர்வி குடில். நான் விஜயலட்சுமி ராஜேஷ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஏஆர்வி குடியில் என்ன ரெசிபிஸ் பார்க்க போகிறோன்னா, வெத்தலை வச்சு தொகையில் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். வெத்தலைலாம் தொகையில் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா வெத்தலை வந்து நல்ல ஜீரண சக்தியை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை கரகரப்பு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரெமெடி. நான் வந்து ஒரு 7-8 வெத்தலையை காம்பு, நுனி பகுதியை, நரம்பு பகுதியெலாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கைகளால் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 4 வரமிளகா, கொஞ்சமாக புளி, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி, உப்பு, எண்ணெய். இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சேன்னா கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ வறுத்துக்கிறது கடலைப்பருப்பு, தனியா, உளுத்தம்பருப்பு, மிளகாய், அது கூடயே புளி, கொஞ்சமாக மிளகு, சீரகம் வந்து ஒரு நிமிஷம் கழிஞ்சு சேர்த்துக்கலாம். இதை நன்னா வறுத்து எடுத்துப்போம். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, வெத்தலை ரசம், வெத்தலை பொடி இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ஏன்னா எல்லாமே இந்த மழை காலத்துக்கு தேவையான ஒரு ரெமெடி தான். சளி, லேசாக சளியோ இருமலோ வந்தால் கூட பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். இப்போ சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த தொகையில் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணினா கூட போதும். இது சாதத்தோடையே பசைஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நான் வந்து இட்லி, தோசைக்கெலாம் கூட தொட்டுன்னு சாப்பிடுவேன். நல்லா வறுபடட்டும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுறது. இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அதே கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் தக்காளி பழத்தை சேர்த்து வதக்கி எடுத்துப்போம். ஒரே ஒரு தக்காளி பழம் போகிறோம். நான் ஒரு 7-8 வெத்தலை போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கு ஒரு தக்காளி பழமே தாராளம். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கி எடுத்து அது கூடவே இந்த வெத்தலையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். ஏன்னா எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா வதங்கட்டும். தக்காளி பழம், வெத்தலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இது நம்ம வதக்கும் போதே வெத்தலையோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்றச்சு லைட்டாக வெத்தலை ஸ்மெல் ரொம்பலாம் வராது, நம்ம மிளகு சீரகெல்லாம் போட்டிருக்கிறதுனால. ஆனால் இது கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. இப்போ என்னெல்லாமோ கிருமி வருது அது எதுங்கிறா. நம்ம ஜென்ரலாகவே மழை காலத்தில் நம்ம குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே இந்த வெத்தலை கசாயம் செய்து கொடுப்போம் இல்லையா. நம்ம ஆற்றுல நம்ம பெரியவாளாக இருந்தால் அந்த காலத்துலேருந்து வெத்தலை கசாயம் செஞ்சு கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெத்தலை ரசம், வெத்தலை பொடி, தொகையல் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம சளி, இரும்பல், காய்ச்சல் இதுலேருந்தும் நம்ம ஒரு நல்ல ரெமிடியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றோம், நமக்கு ஒரு ஜீரண சக்தி ஏற்படலைன்னா வெத்தலை நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தொகையில் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறினா விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வருவோம். நம்ம வறுத்து வச்சுட்டுருக்கிற எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தொகையிலுக்கெலாம் எப்படி அரைப்போம் அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வெத்தலை தொகையில் அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப கரகரப்பு இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு தாளிக்கணுங்கிற எந்த அவசியம் இல்லை. சூடான சாதத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு பசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு ரெசிபி. இதை மழை காலம் மட்டும் இல்லை, எல்லா காலத்துக்கும் பண்ணலாம். பட் மழை காலத்துக்கு ரொம்பவே நல்லது. சூப்பரான வெத்தலை தொகையல் ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஏஆர்வி குடியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் போட்டிருக்கிற வெத்தலை ரசம், வெத்தலை பொடி இதெல்லாமும் பாருங்கள். மறக்காமல் நம்ம ஏஆர்வி குடியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம குடிலோடு இணைந்து இருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.